இதுதான் நம்ம அவுட்ஃபிட் ஃபார் த டே. இன்றைக்கி இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா உதவரா பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டுருக்கோம். ஏன்னா நம்ம நேற்று அக்கௌண்டையோட ஃப்ரீ பாஸ் எடுத்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கேபிள் கார், ரோப் கார், பஸ், ட்ரெயின்னு அவங்களே சிக்னிஃபிகண்ட் பிளேசஸில் நிறுத்தி மாற்றி மாற்றி கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ வி ஆர் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் தட். மார்னிங் 7:25க்கு ஒரு பஸ் ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரி எல்லா இடத்துக்கு போகிறது. ஸோ அதை நம்ம பிடிச்சிடலாம். 6:30 பஸ் இருந்துச்சு, பட் நம்ம எந்திரிச்சது லேட்டுனால 7:25 பஸ் பிடிச்சிடலான்னு அவசரமாக ஓடிட்டுருக்கோம். ஆனால் என்னென்னா இன்றைக்கி லக்கேஜஸ் எங்கேயும் வைக்க முடியாது. வி ஹாவ் டு ட்ராவல். பட் பரவாயில்ல, அது எல்லாமே நம்ம உட்காந்துட்டு போகிற மாதிரி தான். ஸோ வி கேன் ட்ராவல். அங்கேருந்து ரூமுக்கு போயிடலாம். ட்ரெஸ் எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து மவுண்ட் ஃபுஜி பஸ் வந்து 4 மணிக்கு நம்ம பிடிக்கணும். அதனால தான் மார்னிங்கே இந்த அக்கௌண்டி பாஸ் எடுத்துகிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு 4 o'clock பஸ் மவுண்ட் ஃபுஜிது கோரா ஸ்டேஷன்லேருந்து நம்ம பிடிக்கணும். மவுண்ட் ஃபுஜியில் தான் நெக்ஸ்ட் ட்ரெயின். கீப் யூ அப்டேட்டட். ஐ வில் கீப் யூ போஸ்டட். வா வா. நம்ம உதவராவோட ஃபேமஸ் கேசல் சொல்லிட்டு இருந்தோம்ல, அதை நம்ம பார்க்க போகல. அன்ஃபார்ச்சுனேட்லி வி டென்ட் ஹேவ் மச் டைம். ஸோ இப்போ அங்கே தெரியுதுல்ல, ஸோ அதுதான் வந்து கேசல். ஆமாம், 9 to 4 தான் அந்த கேசல் வந்து 9 to 4 தான் ஓப்பனிங். அங்கே தெரியுதுல்ல, நம்ம நைட் டைமில் போனால் சும்மா வெளியிலேருந்து பார்த்துருக்கலாம். ஷட்டில் எப்படி கேசலையே மாற்றுறாங்க பாருங்க. பட் நம்ம வந்து ரொம்ப டயர்ட்னால நம்ம டாமில் இருந்த ஃபாரினர்ஸ் கூட என்கேஜ் பண்ணிவிட்டு அவங்க கூட சில் பண்ணி வைப் பண்ணிவிட்டு அப்படியே நைட் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஸோ இது அழகாக இருக்குது பாருங்கள். இந்த சைடு வந்து ரயில்வே ஸ்டேஷன், அப்படியே ஒரு பிரிட்ஜு போட்டு இந்த சைடு ஃபுல்லாக ரயில்வே ஸ்டேஷன். ஓகே, உதவரா ஸ்டேஷன். அப்படியே இப்படி வந்தோன்னா நம்ம பஸ் ஸ்டேஷனுக்கும் போயிடுவோம். இவ்வளோ அழகான சிட்டி பாருங்கள். இங்கே எல்லா சிட்டியுமே அழகாக இருக்குது. அதுதான் வந்து ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. மார்னிங் டைமில் ஜப்பான் குட்டி கத்திக்கிட்டே இருக்குது. ஏன்னா வந்து நம்ம 7:25 பஸ்ஸுக்கு போய் நின்றுடணும், பிடிக்கிறோமோ இல்லையோ. ஏன்னா பஸ்லாம் இங்கே வந்து ஷார்ப்பாக எடுத்துருவாங்க இல்லையா. 7:25னா 7:25 ஸ்டேஷன்லேருந்து கிளம்ப போகுதுன்னு அர்த்தம். 1 minute கூட டிலே ஆகாது. என்னாச்சு? சரியான ஊருப்பா இது. வந்து ஒரு டவுட் கேட்டோன்னு, நம்ம ஊர் பஸ்லலாம் எப்படி பண்ணுவாங்க, இந்த பஸ் டிரைவரே இறங்கி வந்து பஸ் எடுக்காமல் இறங்கி வந்து இங்கே மேப் சொல்லிவிட்டு இங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ரைட்? ஹவ் டு யூ ஃபீல் அபவுட் இட்? 7:45க்கு. ஆனால் என் குட்டி வந்து ஆஸ் யூஷுவல் முன்னாடி வந்துடும் எப்போவுமே, ஒரு 3 hours மாதிரி முன்னாடி. ஆனால் வந்து குட்டி வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பூமர் அங்கிள் இல்லையா, அப்படி தான் பண்ணுவாங்க குட்டீஸ். ஸோ நம்ம வந்து எப்பவும் போல் கிளம்பி வந்துடுவோம் கரெக்டாக. ஸோ இங்கே வெயிட் பண்ண வேண்டியதான் 7:45 வரைக்கும். கரெக்டாக தெரிஞ்சிருந்தால் பிரேக்ஃபாஸ்ட் கலந்து அங்கேயே சாப்பிட்டு வந்திருக்கலாம். என்ன சாப்பிட்றதா என் குட்டி போடு, பசிக்குதான் என் குட்டிக்கு. இப்போ சாப்பிட்லான்னு சொன்னப்போ இதுவும் வேண்டாம் சொல்லிட்டு சரி எனக்கு ஃபோன் எடு. இந்த ஒரு பஸ் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பஸ்ஸில் உட்காந்தா இந்த வியூ பாருங்க, இவ்வளோ அழகான ஒரு வியூ. நம்ம ஊர் மாதிரியே இல்லை இங்கே. இங்கே வந்து இந்த பஸ்ஸை ஓட்டிகிட்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டி தான் வந்துட்டு ஒரு பாட்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க. லேடி டிரைவர் ஓட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ எல்லாருமே இங்கே அழகாக இங்கே அவங்க வந்து ஒரு மைக் வச்சுருப்பாங்க, அதில் பேசும். ஸோ அதில் சொல்லுவாங்க. அதில் எதுவும் ஸ்டாப்பிங்லாம் சொல்ல மாட்டாங்க, எல்லாமே இது ஆட்டோமேட்டிக்காக தான் ஸ்டாப்பிங் எல்லாமே அந்த வாய்ஸ் வரும். அவங்க ஜஸ்ட்டு பேசுகிறதுக்கு ஒரு மைக் அது அப்படியே அவங்க அட்டாச் ஆகிருக்கும் அவங்களோட இதில். ஸோ அதில் தான் அவங்க பேசுவாங்க இன்பில்டிட்டு. அண்ட் ஆல்சோ வந்தோடனே அங்கே பாஸை அந்த தெரியுதுல அங்கே பாஸை இது பண்ணிட்டு நம்ம டேரெக்டாக உள்ளே வந்துக்கலாம். நம்ம ஸ்டாப்பிங் அனௌன்ஸ் பண்ணும் போது மெட்ரோ மாதிரி இறங்கிக்கலாம். உள்ளே வரும்போதெல்லாம் அவங்களுக்கு வந்து தேங்க்யூ ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு தான் எல்லா பேசஞ்சரும் வராங்க. ஸோ இங்கே வந்து எந்த வயசு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை போல் இருக்குது. பாட்டி கூட இவ்வளோ பெரிய பஸ்ஸை ஓட்டுறாங்க. ஸோ இங்கே பாருங்க, அதே மாதிரி பஸ்ஸில் ஏறும் போதும் இறங்கும் போதும் அதே மாதிரி லைனில் நின்று தான் இறங்குவாங்க ஏறுவாங்க. ஸோ அடிச்சுட்டு எடுத்துகிட்டுலாம் போய் ஏற மாட்டாங்க யாருமே. இந்த மாதிரி போகும்போது தேங்க்யூ சொல்லிட்டு தான், உட்காரும் போது இப்படி பண்ணுவாங்க, நிற்கும் போது பண்ணுவாங்க.
ரொம்ப அழகான வியூ. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போயிட்டுருக்கோம்னா அக்கோனி போயிட்டுருக்கோம். மோட்டோ அக்கோனிக்கு போயிட்டுருக்கோம். உதவராலேருந்து அக்கோனிக்கு போகணும். ஜஸ்ட் 1 hour ஆகும்னு நினைக்கிறேன். அக்கோனி போயிட்டோம் அப்படின்னா அக்கோனிலேருந்து ஃபுல்லாக ஃப்ரீ பாஸில் எல்லாமே நம்ம கவர் பண்ணிக்கலாம். க்ரூஸு, கேபிள் காரு, ரோப் காரு எல்லாமே. திஸ் இஸ் ஜப்பான் ஃபார் யூ. எவ்வளோ பேர் ஜாகிங் அண்ட் வாக்கிங் போகிறாங்க பாருங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் ஜாகிங் அண்ட் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. இவ்வளோ அழகாக கரெக்டாக பண்ணுறாங்க. நல்லா அமைதியான பீஸ்ஃபுல்லான ஒன்று. இங்கே நிறைய பேர் மாருதி சுசுகி கார் தான் வச்சுருக்காங்க. மாருதி சுசுகி சாரி, ஜஸ்ட் சுசுகி. சுசுகி வச்சுருக்காங்க, லெக்ஸஸ் வச்சுருக்காங்க, ஹுண்டாய் நிறைய போகுது, BMW, பென்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் பாஷே, மினி கூப்பர் நிறைய பார்த்தேன். ஆக்சுவலி நிறைய மினி கூப்பர் பார்த்தேன், ரேஞ்ச் ரோவர் பார்த்தேன். ஸோ நாங்கள் வந்து இப்போ மோட்டோ அக்கோனிக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ நான் ஒரு பஸ்ஸு பார்த்தேங்க, நிஞ்சா பஸ்ஸு. அதை எடுக்கிறதுக்குள்ளே சர்ன்னு இங்கே க்ராஸ் ஆகி போயிடுச்சு. ஸோ இது கைண்ட் ஆஃப் ஹில் ஸ்டேஷன் தான் இந்த பிளேஸ் மோட்டோ அக்கோனி. இங்கே பாருங்கள், சுற்றி ஹில் தான். இது ஒரு வில்லேஜ் மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா அது சிட்டி இல்லை, பட் சூப்பராக வில்லேஜ் சிட்டின்லாம் இங்கே இல்லை எதுவுமே. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, க்ளீனாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிகாஸ் இட்ஸ் ஹில் ஸ்டேஷன்றதுனால ரொம்ப குளிருது. வெயில் இருக்க மாதிரி தான் இருக்குது. நல்ல ரொம்ப கம்மியான டெம்பரேச்சரில் இங்கே ரொம்ப கம்மியான டெம்பரேச்சரில் வண்டி போடுறதோ என் குட்டி பற்றி ஸ்ட்ராலாக பேசும் சில டைம்ஸ் எல்லாம். என்ன குட்டி நான் போடுறியா? என் குட்டியோட மேஜர் ஒர்க் ஆஃப் இது பார்த்தீங்கன்னா ட்ரிப் பார்த்தீங்கன்னா ஒன்லி மேப் தான். மேப் கூகுள் மேப்ஸில் தான் வாழும் என் குட்டி. போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி கொஞ்சம் டூரிஸ்ட் இதுக்குள்ளே போனாங்க, ஆனால் இந்த லூஸு வரமாட்டேங்குது இங்கே போகிறதுக்கு. இங்கே சிக்னல் இருந்துட்டு இருக்கு பாருங்க. இந்த வெதர் சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம போகிற இடம் வந்து அக்கோனியோட ஸ்ட்ரைன் போகிறோம். இட்ஸ் லைக் அ டெம்பிள். இங்கே சுற்றி வாட்டர் இருக்கிற மாதிரி நாங்கள் இமேஜஸில் பார்த்தோம் கூகுளில். ஸோ கண்டிப்பாக போகணும். நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. திரும்புகிற கேப்பில் என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. திரும்புகிற கேப்பில் போய் கடலை போட்டுட்ருக்கான். என்ன பண்ணுறது இவனை விடுங்க, கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவேன்ருப்பேன். அவனும் என்ஜாய் பண்ணிக்கிட்டோம். இங்கேருந்து நாங்கள் ஸ்ட்ரைன் போகாமல் சைட் சீயிங்க்கு போயிட்டோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஸ்ட்ரைன் வந்து 70 நடந்து போகணும், 70 மீட்டர் நடந்து போகணும். சாப்பிட்றது இல்லை, வில் கிராப் சம்திங் ஃப்ரம் லாசன் அண்ட் வில் கோ. ஓகே, ஸோ இங்கேருந்து நாங்கள் ஃபஸ்ட்டு சைட் சீயிங்க்கு கிளம்பிட்டோம். இந்த ஒட்டுமொத்த ஜப்பான்லேயுமே அதிகமாக சவுண்டு வர்றது எங்கள் ட்ராலி தான். ஜப்பான் ஃபுல்லாக அமைதியான ஒரு ஊர். ஆனால் எங்கள் ட்ராலி பார்த்தீங்களா நம்மள மாதிரியே ரொம்ப வைப்ரண்டாக. என்ன பாரு, மேலே பாரு, ஸ்கையில் பாரு குட்டி, இது போயிருக்கு, ஜெட்டு போயிருக்கு. வாவ், தெரியுதா? நல்லா இருக்கு. அப்படியே குட்டியை ஜெட்டிலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். குட்டி மண்டையிலேருந்து போகிற மாதிரி. குட்டி அப்படின்னு இல்லை கொஞ்சம். இவ்வளோ அழகாக இருக்கு இந்த இடம். ஸோ பிரிட்டி. This place is literally so pretty. I can't believe like ரொம்ப அழகா. It has both the water bodies and hills. எல்லாமே all together with Japan weather and Japan roads. It's you so different. So and love of my life. First love of my life and எல்லாமே சொல்கிறது. ஸோ நம்ம ஸ்ட்ரைன் போயிருந்தோன்னா அங்கேருந்து வாட்டரோட இது பண்ணியிருக்கலாம்.
பட் இந்த இதுதான் ஸ்ட்ரைன். பட் நாங்கள் ஸ்ட்ரைன் போகல, ஏன்னா அது ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் மற்ற பிளேசஸை மிஸ் பண்ணியிருக்கோம் எங்கள் குறிப்பிட்ட டைமில். ஸோ வி தாட் ஆஃப் இது ரொம்ப அழகாக இருக்குது இந்த பிளேஸ். ரைட் ஆன் பண்ணல. This is Akane for you. This is so good. So cute-ஆ இருக்கு பாருங்க. கொஞ்சம் குளிருது, பட் நம்ம கரெக்டாக சாக்ஸ் எல்லாம் கரெக்டாக போட்டோம். இந்த பக்கம் பார்த்தா நல்ல குட்டி, இது என்ன ஐலாண்டு தானே? சி இந்த பக்கம் பார்த்தா இவ்வளோ அழகான ஒரு லேக்கு. அது மேலே பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பிளேஸ். ஐ ரியலி லவ் இட். சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி ஸ்ட்ரைன் இங்கேயும் ஒரு ஸ்ட்ரைன் இருக்குது, ரைட்? ஸோ இங்கே இந்த க்ரூஸில் தான் நம்ம போகிறோம். இப்போ இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இதில் தான் நாங்கள் போகிறோம். இந்த க்ரூஸில் தான் இப்போ இவ்வளோ அழகாக இருக்குது க்ரூஸு. ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு தான். நம்ம வந்து எப்படி வேணாலும் போங்க, மாடு மாதிரி போங்கன்னு இது பண்ணிடுவாங்க. ஆனால் ஜப்பானில் அது கிடையாது. நம்ம ஊர்லாம் இது வந்து அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு போய் உட்காருவாங்க. நம்ம ஊர் இப்படி இல்லாததுனால லைனில் போகிறோம். வீடியோ எடுக்கலையா? ஒன்றும் எடுக்கலை. அப்போ லைனில் போகிறோம். எக்கனாமியாக சரி, இதை எடு. விண்டோ சீடை பொடி குட்டி, விண்டோ சீட் பொடி போடி அதுக்குள்ள. அப்படி சொல்லு எங்கே வந்திருக்கோம். இதான் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன எடுக்கிறியா இல்லை?
தான். ஆனாலுமே மேலே ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்குது. மேலே ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்குது. இது மேலே போய் நம்ம க்ரூஸில் பார்க்கலாம். அப்புறம் மேலே போய் பார்க்கலாம். அப்படி இல்லை, இப்படி போகணும். வா. போட்டிருக்கா? ஏய், இங்கே பாருங்க, க்ரூஸோட பெஸ்ட் மீனிங்கே இதுதான். இப்படி வந்து நம்ம வீடியோ போடுறது. நீ கொஞ்சம் முன்னாடி ஃபாஸ்ட்டாக போகிறியா? வீடியோலே ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஷக்கில் இங்கே நில்ல. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க க்ரூஸ். அந்த இங்கே நம்ம உட்காந்து கூட அப்படியே பார்க்கலாம் க்ரூஸில். ஸோ ஐ திங்க் அது வந்து லக்ஸரி கிளாஸ் நினைக்கிறேன். இதெல்லாம் இருந்துச்சு நம்ம அப்போவே அது பண்ணிடலாம். பட் ஃபைன், இதுவே அழகாக இருக்குல்ல. நம்மளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரியல, இல்லை லக்ஸரி போயிருக்கோம். பட் ஃபைன், எக்கானமி வந்து நம்ம பாஸோடு அதுதான் வந்திருக்கு. ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இப்போனே ரோப்புக்கு வந்து ஒரு இடத்துல நம்ம கெட் டவுன் ஆகணும். அந்த இடம் என்னன்னு பார்த்துக்கிட்டோம். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. டூரிஸ்ட் எல்லாம் சூப்பராக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஐ லவ் திஸ் க்ரூஸ். தண்ணியில் போகிறது வந்து க்ரூஸ். இது பண்ணுறேன்னா வீடியோ. ஆமாம் போ.
ஹலோ, இப்போ வந்து நம்ம டொகெண்டாய் போர்ட்டுக்கு வந்திருக்கோம். டொகெண்டாய் போர்ட்லேருந்து we are going to take a rope way to Wakudani volcano, and we'll be getting down at Suzan, and from there we'll be taking a cable car. Now இப்போ நம்ம வந்து ropeway. ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக நம்ம திருப்பதி கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது guys. திருப்பதி மாதிரி ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு ஃபஸ்ட்டு க்ரூஸில் போனோம், இப்போ ரோப்வேல போக போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ரோப்வே நம்ம இதில் தான் போகிறோம்னு நினைக்கிறேன், இந்த ரோப் காரில் தான். இல்லை ஒரு எக்ஸைட்டட். இதில் போய் நம்ம எங்கே இறங்குவோம்? சூசான் வால்கனோ பார்ப்போம். இதில் போயிட்டு நம்ம ஆக்டிவ் வால்கனோ தானே அது. லெட்ஸ் வெயிட் ஃபார் அதுக்கப்புறம் நம்ம ஏறுவோம். சூப்பராக இருக்கு. நம்ம எங்கே பார்த்துட்டு இருக்கோம்? இங்கே உட்காரலாம், இங்கே ஸோ இதான் நம்மளோட ரோப் கார். வேண்டாம், இங்கே உட்காரு. இதான் நம்மளோட ரோப் கார். It's so great. We were here just excited to see the Vatican. இதில் தெரியுது நான் Thank you for riding the Wakudani ropeway today. This ropeway is bound for Ubako and Owakudani. Passengers wishing to go to Sorunzan can change ropeways at Owakudani Station. நம்ம ஓவாக்குடானில் இறங்கணும். இறங்கி திரும்பி ரோப்வே மாற்றணும் சூசானுக்கு. This ropeway is bound for Ubako and Owakudani. Passengers wishing to go to Sorunzan can change ropeways at Owakudani Station. இதுதான் இங்கிருந்து இல்லைம்மா, நம்ம ஓவாக்குடானில் இறங்கணும் ரோப் காரில். இறங்கி திரும்பி ரோப்வே மாற்றணும் சூசான். இங்கே பாருங்கள், இன்னொரு ரோப் கார் போயிட்டு. நம்ம இப்போ ரோப் காரில் போயிட்டு இருக்கும் போது பார்க்கறது தான் வந்து இந்த சைடு பார்த்தா லெஃப்ட் சைடில் மவுண்ட் ஃபுஜி கிளவுட்ஸில் இருக்கும். ஆனால் நம்ம இந்த கரெக்டாக கேப்சர் பண்ணிடுவோம். இந்த ஃபோட்டோ எடுத்துக்கலாம். மவுண்ட் ஃபுஜி நம்ம அங்கே தான் போக போகிறோம். நம்ம மவுண்ட் ஃபுஜி தானே போகிறோம். இன்னைக்கு ஈவினிங், டுடே ஈவினிங் we'll be at Mount Fuji. இந்த சைடு வந்து குட்டி இது ஆக்டிவ் வெல்கம் தான். அந்த ஆக்டிவ் வெல்கம் Wakudani volcano. Wakudani. Wakudani volcano.
இந்த இருக்கும் போதே தெரியுது ஒரு லைட்டாக ஒரு ஸ்மெல் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி எங்களுக்கு அது என்ன ஸ்மெல்னா சல்ஃபியூரிக் ஆசிட் ஸ்மெல் வேல்கனோ ஆக்டிவ் வேல்கனோ உள்ள தீ வந்து லாவா இருக்கும் உள்ள. ஸோ ஒரு ஸ்மெல் அண்ட் எரிஞ்சிட்டு இருக்கு பாருங்க. வெளியே போய் நல்லா பார்ப்போம். இங்கே பாருங்க மக்கள், வால்கனோவை நேரில் பார்த்துருக்கீங்களா? இப்போ பாருங்க ஸ்மெல், இதுலேருந்து ஸ்மெல் அவ்வளோ ஸ்மெல் வருதுங்க. இதுலேருந்து ஒரு ரோட்வே மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க வால்கனோ. இப்படி ஒரு வால்கனோவை என் வாழ்க்கையிலேயே இந்த வால்கனோவை பார்த்தது இல்லைங்க. சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க மக்களே, வால்கனோ எங்கேருந்து வருது பாருங்க. இங்கே எப்படி அந்த வால்கனோ வந்து கிரியேட் ஆகுது பாருங்க. ஸோ வால்கனோ இங்கேருந்து அந்த லாவா கிரியேட் ஆகி இது இட்ஸ் நாட் அவ்வளோ பெரிய ஆக்டிவ் வால்கனோ இல்லை. ஸோ அதனால் டூரிஸ்ட்லாம் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. வால்கனோவே அழகாக இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம், ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம வந்து இப்போ இந்த வால்கனோ இங்கே பார்த்துட்டு இங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஸோ இங்கேருந்து நம்ம அகைன் இந்த ரோப் கார் லைன் இருக்குல்லங்க, அது இங்கே போயிட்டு இருக்க பாருங்கள் ரோப் கார்ஸு. ஸோ அகைன் நம்ம வந்து இந்த லைனில் தான் நம்ம போக போகிறோம். ஓகேவா? ஸோ பார்ப்போம். ஷக்கீல் வந்து வீட்டில் வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கான். நானும் மம்மி காமிச்சிட்டேன். ஓகே பாய். நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒவக்குதானின்னு சொல்லுவாங்க. ஒவக்குதானியில் தான் இந்த வால்கனோ இருக்குது. ஸோ இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் வால்கனோ. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். கீழேயே நிறைய கடை அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதாங்க அந்த பிளேஸு சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி கெட்டுப்போன ஸ்மெல், இதான் சல்ஃபியூரிக் ஆசிட் ஸ்மெல்லு வருது. குட்டி வந்து இந்த ஜாப்பனீஸ் எல்லாம் நல்லா அழகாக ஃபோட்டோ எடுத்து கொடுத்துச்சு. அவங்களும் எங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க. இப்போ ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம இது என்ன இடம்? We are in Odakwani. Sorry, I forgot the name. ஒதக்குவானிலேருந்து நம்ம எங்கே போகிறோம்? ஒதக்குவானிலேருந்து ஒவக்குதானிலேருந்து எங்கே போகிறோம்? We are going to Sunzong. And we'll be switching the cable car to cable car. Gora. Agora. New Agora. About 3,000 years ago, a steam-blast eruption occurred at Oakudani that still produces steam from its crater today. Proof that it is still an active volcano. From the front of the gondola, you can see the outer rim of the Hakone caldera. In the distance, in pure lighting, you may be able to see Yokohama Village and Tokyo's pine tree.
இறங்க இறங்க காதெல்லாம் நல்லா அடைக்குது இல்லை ஷாக்? நல்லா நல்லா அங்கேருந்து அந்த ஹைட் அங்கேருந்து இங்கே இறங்கிட்டு இருக்கோம். பாருங்க ஒரு ஊரே தெரியுது பாருங்க. என்ன ஊருன்னு தெரியல. அது என்ன ஊர் குட்டி? என்ன ஊர் தெரியுது? அந்த பிளேஸ்க்கு போகிறோமே இப்போ சுஞ்சம். நம்ம ஸோ நம்ம பார்த்த வேல்கனோ இருக்குல்ல, அந்த வேல்கனோ வந்து 3000 இயர்ஸ் முன்னாடி வந்து வெடிச்சிருக்கு. வெடிச்ச வேல்கனோ இன்னும் ஸ்ட்ரீட் வந்துட்டு இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ஆக்டிவ் வேல்கனோன்னு ஒரு குரூப். இப்போ நம்ம வந்து சவுசான் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். கெட் டவுன். கேபிள் காரில் இருக்கோம். இங்கேருந்து தான் ரெக்கார்ட் பண்ணாத ட்ராம் இருக்கா இல்லையான்னு தெரியல. கோராக்கு சவுசன்லேருந்து கோராக்கு போகிறோம் கேபிள் காரில். கோராலேருந்து கொத்தம்பா போகணும்ல. கோரா டு கொத்தம்பா வந்து 2 நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ட்ராம் மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் இருக்காங்க. ட்ராம்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம அந்த இது இருக்கும்ல, இந்த ரெயில் மாதிரி இந்த ட்ராக் வந்து ரோடில் இருக்கும். ரோடில் போகும் நார்மல் ட்ராமாவே. அது இருக்கான்னு பார்க்குறோம். கோராலேருந்து கொத்தம்பாக்கு. இது என்ன எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்னா, நம்ம ஊர்லலாம் எப்படி ட்ரெயின்லாம் அப்படி ஏறும், பட் இங்கே எப்படின்னா ஃபுல் கவர்டு. இந்த எல்லோ கலர் வரைக்கும் கவர்டாக இருந்துச்சு. ஒன்ஸ் ட்ரெயின் வந்து நின்று இங்கே டோர் ஓப்பன் ஆன உடனே இந்த எல்லோ கலர் வந்து கீழே இருந்த எல்லோ கலர் இங்கே கீழே இருந்துச்சு. இந்த இடத்துல கரெக்டாக இங்கேருந்து அழகாக அப்படியே மேலே ஏறிச்சு அந்த எல்லோ கலர். விச் மீன்ஸ் நான் நினச்சேன் புடக்கு நம்ம மேலே பிடிச்சிருமோ அப்படின்லாம் நினச்சேன். ஆனால் இல்லை, ஒரு அழகாக அதுவே ஸ்லோவாக ஏறும். நம்ம உள்ளே வரணும் லைனில். நல்ல டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ட்ராமில் பார்ப்போம். ஜப்பான்காரன் தாயா இல்லை. 両側のドアが開きます。ケーブルカーは事故防止のため急停車をする場合がございますのでご注意ください。次は上郷浦です。Thank you for using the Hakone Tosan cable car. This cable car is bound for Gora. The next stop is Kamigora, number OH61. まもなく上郷浦です。上郷浦は線路を渡る通路がございませんので、降りる方向を間違え。 நம்மளுக்கு தாங்க இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. இங்கே இருக்கிற பீப்புளுக்குலாம் இது பக்கத்து ஸ்டாப்க்கு போகிற ட்ரெயின் மாதிரி இந்த மாதிரி ஒரு கேபிள் காரில் எவ்வளோ டெக்னாலஜியாக இருக்கிற ஒரு கேபிள் காரில் ஏறுறாங்க. இங்கே பாருங்கள், இந்த மரம் நடுவில் போகிற இந்த கேபிள் காரில் இதெல்லாம் உங்களுக்கு பக்கத்து ஸ்டாப்புக்கு போய்க்கிறாங்க. இங்கே சூப்பராக இருக்குது. இந்த கேபிள் காரில் தான் வந்தோம் கைஸ். நல்லாயிருக்கும். சாமான் வேறு இடத்துல சாப்பிடலாம். என்ன வாங்கினாலும் இங்கே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கோரா ஸ்டேஷனில் வந்தோம். நம்ம என்ன இங்கே வாங்கினாலுமே வந்து ஒரு இது மிஷின் மாதிரி கையில் கொடுப்பாங்க. அதை நான் ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேன். அதில் டோக்கன் நம்பர் இருக்கும். நம்ம ஃபுட் ரெடி ஆச்சுன்னா அவங்க அங்கே ப்ரெஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு இங்கே வந்து வைப்ரேட் ஆகும். ஸோ தட் நம்ம போய் கலெக்ட் பண்ணிக்கணும்னு இருக்கும். ஸோ நாங்கள் ஒரு ஹாட் டாக் வாங்கினோம், சாப்பிட போகிறோம். ஸோ நாங்கள் இப்போ பஸ் ஸ்டாப்புக்கு வந்துவிட்டோம். கொத்தம்பாக்கு பஸ் எடுக்க, ட்ராம் எடுக்க. ஸோ பார்ப்போம். ட்ராம்னா இப்படி போகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மார்னிங் வந்து நாங்கள் அக்கௌனையில் நிஞ்சா பஸ் பார்த்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ள டக்குன்னு சொயின்னு போயிடுச்சு. நாங்களும் நிஞ்சா பஸ் ரூட்டில் வந்திருக்க முடியும் பட் நாங்கள் வி ப்ரிஃபர்டு அந்த பாஸ் நிறைய வேஸ் ஆஃப் மோடில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போயிட்டோம். இப்போ இங்கேருந்து நாங்கள் எங்கே போகிறோம், நம்பர் 3ல் நிற்கிறோம். இங்கே ஒரு பஸ்ஸு வரும், அதை ஏறி போகணும். அப்படியே பாருங்க, இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அவ்வளோ ஸ்டில்லுன்னு காத்தடிக்குது இல்லை. நான் நேற்று நைட்டு நான் கேசரி பண்ணால் வேண்டாம்னு சொன்னான். இங்கே வந்து நின்றுட்டு இந்த கேசரியை எப்படி ஒரு குரிலா மாதிரி சாப்பிட்டுருக்கான் பாருங்க. ஏன்னா இங்கே பஸ்ஸு வரத்துக்கு இன்னும் 1 hour ஆகுமா. ஸோ நாங்கள் இங்கே மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு இங்கே நின்று வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்.
இதுக்குள்ளேயே இங்கே ஒரு வீகன் கடை பார்த்தோம், அங்கே சாப்பிட்றலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஆஸ் யூஷுவல் நான் விழுந்துட்டுருக்கேன். சின்ஸ் நம்ம ட்ரெயின் வர இன்னும் 1.5 மணி நேரம் இருக்கிற காரணத்தால் நாங்கள் இங்கே நிஞ்சா கேஃபே அப்படின்ற ஒரு கேஃபேக்கு வந்திருக்கோம். இந்த கேஃபேயில் ஃபுட் ஏதாச்சும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு பார்ப்போம் உள்ளே போயிட்டு. ஸோ மலைக்கு நடுவில் ஒரு நிஞ்சா கேஃபே வீடியோ அப்புறம் பார்த்துக்கலாம். விஜய் சேது விலாக்ஸில் வந்த கேஃபேவா இவன் பார்க்குறான் இந்த நிஞ்சா கேஃபே. ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளே போய் சாப்பிட்லாம். இட்ஸ் கெட்டிங் லேட். இங்கே வந்து சீவீடு இருக்குது. சீவீடில் எப்படி ரைஸ் வச்சு இந்த இடத்துல பிக்கிள் வச்சு யூ ஷுட் ரோல் அண்ட் ஈட் இட். இல்லை கேஃபேல சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி நானும் என் ஷக்கிலும் இங்கே நின்று போஸ் எடுத்துக்கிட்டோம் ஃபோட்டோவுக்கு. என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இந்த டனல் பஸ்லேயே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த டனல் முடிஞ்சதுக்கப்புறமா இஃப் யூ ஆர் லக்கி யூ வில் கெட் டு see மவுண்ட் ஃபுஜின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ on our right. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் see ஆஃப்டர்னால நம்ம லக்கி ஆகிறோமா இல்லையான்னு. இந்த ஊரில் நல்ல விஷயம் என்னன்னா பஸ்லேயே அனௌன்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்லிகிட்டே வருவாங்க அந்த ஸ்டாப் வர வரைக்கும். ஸோ டனலையே நான் இவ்வளோ பெருசாக போயிட்டுருக்கேன், ஒரு முடிவு இல்லாமல் இதுக்கு இல்லையாடா எண்டு அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு டனல். டனல் முடியறதுக்குள்ளே ஸ்டோரேஜ் முடிஞ்சிடும் போல இருக்குது. அவ்வளோ இது ஆல்ரெடி ஷக்கில் ஃபோனில் சுத்தமாக ஸ்டோரேஜ் இல்லை. அங்கே பார் மோனோலோப்ளன். மனோபாலா இல்லை மனோலோ பிளங்க். இப்போது எல்லா பிராண்ட் ப்ரீமியம் அவுட்லெட்டில் இருந்து ஒனிட்சுகா டைகருக்கு வந்திருக்கோம். நம்ம ஷாக்குக்கு வந்து 26th பர்த்டே வருது. ஸோ நம்ம வந்து இந்த ஒரு ஒனிட்சுகா டைகரை வந்து நம்ம கிஃப்ட் பண்ண போகிறோம் இப்போ உங்களுக்கு. ஸோ பாஸ்போர்ட் காமிச்சு வாங்கிட்டுருக்கோம். தான் ப்ரைஸு. ஸோ ஷாக் ஆர் யூ ஹாப்பி? எஸ் குட். ஷக்கிலுக்கு ஒரு ஒனிட்சுகா டைகர் ஷூ வாங்கினோடனே இப்படி ஹாப்பியாக லக்கேஜ் எல்லாம் ஜாலியாக தள்ளிட்டு போயிட்டுருக்கான். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எனக்கு ஒரு நைக்கி ஷூஸ் வாங்க போகிறோம். போயிட்டு பார்ப்போம் வாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ரேபேனுக்கு வந்தோம். ரேபேனில் வந்திருக்கோம். எனக்கு வந்து வா திஸ் இஸ் லைக் பஸ் ஸ்டாப். ஸோ நான் வந்து அட் லாஸ்ட் எனக்கு வந்து ஒரு நைக்கே ஷூஸ் வாங்கிட்டேன். நைக்கே வந்து ஹேர் மேக்ஸ் வாங்கியிருக்கேன். நான் வெறும் நைக்கே தான் வாங்கலான்னு போனேன். பட் அன்எக்ஸ்பெக்டட்லி ஹேர் மார்க்ஸ் வாங்கினேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஹீல் வலி இருக்கிறதுனால ஹேர் மார்க்ஸ் போட்டால் அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும்னு அதை வாங்கினேன்.
சரி ரேபேனில் வந்து ஷக்கில் கொஞ்சம் கண்ணாடிலாம் பார்த்துட்டு இப்போ வந்து எனக்கு லிவைஸ் போகணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கேன். ஸோ நான் லிவைஸுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ வந்துட்டு நம்ம ஃபூஜிக்கு கிளம்ப போகிறோம். பஸ் ஏறி இருக்கோம். அண்ட் கொத்தம்பா ப்ரீமியம் ஹோட்டலில் ஏற்கனவே புக் பண்ண பஸ்ஸில் ஏறி இருக்கோம். கொத்தம்பா ப்ரீமியம் அவுட்லெட்டில் இருந்து ஃபூஜிக்கு இந்த பஸ்ஸு 1 hour ட்ராவலில் போகும். இதை வந்து ப்ரீ புக் பண்ணணும் இந்த பஸ்ஸு ரிசர்வேஷன் பேசிஸில். பஸ் எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள். கீழே லக்கேஜஸ்லாம் வச்சுட்டோம், ஆளுங்களே இல்லை. ஆனால் எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள் பஸ்ஸு. முன்னாடி அந்த டிரைவர் சீட் கிட்ட அவ்வளோ இது நல்லா இருக்குண்ணா. டிரைவர் சீட் கிட்ட அவ்வளோ நல்ல ஏறி வந்தோடனே அவ்வளோ டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு பட்டன் கூட எவ்வளோ நல்ல ஒரு குவாலிட்டி இருக்குது பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த பஸ் ஆக்சுவலி. உனக்கு? இட்ஸ் ரியலி குட். நம்ம ஊர் பஸ் எல்லாம் இப்படி வர எவ்வளோ லக்ஸுரி பஸ்ஸும் இப்படி வர சான்ஸ் இல்லை. சூப்பராக இருக்குது இந்த பஸ் ஆக்சுவலி. பஸ்லேயே இருக்கலாம் போல இருக்குது, அப்படி இருக்குது. ஜப்பான் தான். இதாங்க இருக்கிறதே ரொம்ப த்ரில்லிங்கான ரைடு இந்த பூஜி கிட்ட. இதெல்லாம் போகாமல் இருக்கிறதுக்கு எதுக்கு? ஓகே, ரைட். ஹே காய்ஸ், இப்போ நம்ம மவுண்ட் ஃபுஜி ரீச் ஆகிட்டோம். அப்படியே கொஞ்சம் மேலே காட்டி அந்த ஸ்னோ கேப்போட இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மவுண்ட் ஃபுஜி, ஐகானிக் மவுண்ட் ஃபுஜி. அதோட ஆல்டிடியூட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ? 3300 meters சம்திங். அந்த அளவு அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. அழகாக ஸ்னோ கேப்போட கவர் ஆகிருக்கு. ஓகே गाइस, ஸோ இப்போ மேப் பார்க்கணும். ஆன் பண்ணல. இப்போ நாங்கள் வாங்கின இந்த திங்ஸ் எல்லாம் கேரி பண்ணிவிட்டு மேப் பார்த்துட்டு ரூமுக்கு போகிறோம். இங்கேருந்து வந்து 35 minutes நடக்கணும். 2 பேரும் ரூமுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு ரூமுக்கு போனாங்கன்னா இங்கே சரியாக குளிருது. ஃபஸ்ட்டு ரொம்ப சில்லாக இருக்குல்ல. ரூமுக்கு போய் எங்கள் அவுட்ஃபிட்டை மாற்றிட்டு ஒரு ஊடி போட்டுட்டு நைட்டு வெளில வந்து மவுண்ட் ஃபுஜி பார்த்துட்டு இங்கே எங்கேயாச்சும் டின்னர் சாப்பிட்டுக்கலாம். What do you say? எஸ் கிழிஞ்சிர போகுது. நாக்கு தள்ளுதுங்க. கட் பண்ணு, முடியல, நாக்கு தள்ளுது. இவ்வளோ வெயிட்டை வச்சு 2 பேரும் நடந்துட்டு இருக்கோம். அதுவும் இது 15 minutes தான் இன்னும் கவர், 20 minutes கவர் பண்ணுறோம் ஆல்மோஸ்ட். இன்னும் 15 minutes கவர் பண்ணணும். இங்கே பாருங்க, டைம் 6 தான் ஆகுது. பெட்ரோல் பங்க் காட்ட கொஞ்சம் பாருங்க. பெட்ரோல் பங்க்ல கன்வீனியன்ஸ் ஸ்டோர் அது இங்க காட்டுறா பாருங்க. பெட்ரோல் பங்க்ல கூட ஒருத்தன் இல்லை, ரோட்ல ஒருத்தன் நடக்கல. மவுண்ட் ஃபுஜியை நோக்கி நாங்கள் போயிட்டு இருக்கோம். எங்களுக்கே இப்போ மவுண்ட் ஃபுஜியை பார்த்தா பயமா இருக்கு. அப்படியே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க மவுண்ட் ஃபுஜி. ஹாய் காய்ஸ், ஒரு வழியாக நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். நம்ம வந்து எக் ரூம் புக் பண்ணியிருந்தோம் மவுண்டைன் வியூவுக்கு முன்னாடி. பட் அவங்க நம்மளுக்கு கொடுத்தது வந்து இந்த ரூம், அதே ப்ரைஸில் இருக்கிற இந்த ரூம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரூமு, எவ்வளோ அழகாக டீசெண்டாக. ஓப்பன் பண்ண மவுண்ட் ஃபுஜி வியூ இருக்கான்னு பார்க்கலாம். ஏன்னா வேக்கப் டு மவுண்ட் ஃபுஜி வியூன்னு தான் போட்டிருந்துச்சு ரூமில். ஸோ வி ஹவ் வாக்டு ஸோ ஃபார் டு கெட் த மவுண்ட் ஃபுஜி. இந்த இடத்துல மவுண்ட் ஃபுஜி வரும். ஆனால் ஆமாம், அங்கே ஸ்னோவில் கவர் ஆகிருக்கு. நைட் டைமில் தெரியாது. ஆனால் வந்து நம்ம அவ்வளோ தூரம் நடந்து வந்தோம் மவுண்ட் ஃபுஜி வியூக்காக. எவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க பாரு. குட்டி ஃப்ரிட்ஜு, இந்த கெட்டில் எல்லாமே அழகாக ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாக இருக்கும் இங்கே ரூம்ஸ் எல்லாமே. இங்கே பாருங்கள், டெலிஃபோன்லேருந்து எல்லாமே மவுண்ட் ஃபுஜி வியூ சூப்பராக இருக்குது. இங்கேயே வாழ்ந்துடலான் இருக்குது, அந்தளவு ரூம் சூப்பராக இருக்குது இல்லை? ஓகே, இப்போ போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கொஞ்சம் நம்ம சாப்பிட்டுட்டு இங்கே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது ஆக்சுவலி நம்ம புக் பண்ணியிருக்க இந்த ஹோட்டலு. இந்த ஹோட்டல் பேர் வந்து என்னது? கிராண்ட் ரெசார்ட் பிரின்சஸ். ஆனால் 12 minutes அகைன் நடக்கணுமா. ஆல்ரெடி நம்ம 40 நிமிஷம் நடந்து நாக்கு தள்ளிட்டு வந்திருக்கோம்.
12 மினிட்ஸ் அகைன் நடக்கணும்னா அவங்க கேப் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பே பண்ணணும், போகலாம், முடிஞ்சால் போகலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகணும், ரெடியாக இருக்கணும். ஃபஸ்ட் நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரலாம். காலையிலேருந்து ஹோப்ஃபுல்லி வி வில் கெட் மவுண்ட் ஃபுஜி வியூ. சில். பாருங்கள் ரெஸ்ட் ரூம் பாருங்கள். ஜப்பானில் ரெஸ்ட் ரூம் கூட அழகாக இருக்கும் குட்டி. இங்கே பாருங்கள், ஐயோ அழகாக இருக்கும் மக்களே குட்டின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், டாய்லெட்லேயே கூட உட்காந்துடலாம். இங்கே வந்து பாத் டப் இருக்குது. ஸோ இங்கே எல்லாமே இப்படி தான் சூப்பராக இருக்கும். ஓகே, நம்ம போய் லைட்ஸ்லாம் ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிடும். பாய். நாங்கள் வந்து இப்போ 40 நிமிஷம் நடந்து வந்தோம். இப்போ தான் நாங்கள் தங்கி ரெஸ்டாரண்ட் விச் இஸ் வெரி குட் ஹோட்டல். இட் இஸ் வெரி நைஸ். இட்ஸ் லைக் 5-star ஹோட்டல் மாதிரி இது. அண்ட் ஈவன் தி வெதர் இஸ் குட். 13 நிமிஷம் நடந்து நாங்கள் போய் ஒரு இந்தியன் ஃபுட் சாப்பிட போகிறோம். என்ன கவர் பண்ணி எங்கேயோ தரையே கவர் பண்ணுவேன். அதுதான் உங்ககிட்ட கொடுக்கவே கூடாது. இங்கேருந்து அது ஆக்சுவலி நாங்கள் புக் பண்ண எக் ரூம் தெரியுமா, அது இதுதான். இந்த எக் ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம் மார்னிங் எந்திரிச்சோடனே மவுண்ட் ஃபுஜி வியூக்காக. பட் ஃபார்ச்சுனேட்லி or unfortunately I don't know, might be fortunately only because we got very good rooms, 5-star room actually. Fine. ஸோ இங்கேருந்து நாங்கள் 10 minutes நடந்து போய் அந்த இந்தியன் ஃபுட்டு சாப்பிட்டு தான் திரும்ப வர போகிறோம். லெட்ஸ் see எவ்வளோ நேரம். அண்ட் என்னோட குட்டி எனக்காக தான் நடக்கிறா. அவளுக்கு ரொம்ப கால் வலி, பட் எனக்கு பசி பொறுக்கவே முடியல சுத்தமாக. அதனால ஷீ இஸ் வாக்கிங் வித் மீ. தேங்க்யூ குட்டி. ஃபைன், வெல்கம். ஓகே, யூ ஃபீல் லைக் 60 years old. ஆக்சுவலி என்னன்னா ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ அங்கேருந்து நம்ம ரூமில் இருந்து 12 minutes வாக்குன்னு சொன்னாங்க. பட் நடந்துகிட்டே தான் இருப்போம் நம்ம, அது தவிர்க்க முடியாது. ஸோ நம்ம ஷூஸை ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக வாங்கின க்ராக்ஸை போட்டுட்டு 2 பேரும் யாரும் இல்லாத ரோட்டில் ஜாலியாக கையை தொட்டுக்கிட்டு கையை கோத்துக்கிட்டு பாம்பு வருதான்னு பார்த்துட்டு நடந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் வந்து ஒரு 500 மீட்டர்ஸில் நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட் வருமா, இந்தியன் ஃபுட்டை வாயில் வைக்கிறதுக்காக இந்த போராட்டம். டாக்ஸியில் போகலாம், டாக்ஸி வரதுக்கு 20 minutes ஆகும்னு சொன்னாங்க. ஸோ இதில் நாங்கள் வந்துட்டோம். இப்போது இங்கே டிகிரி பார்த்தீங்கன்னா 16 degree Celsius இருக்குது. இமேஜின் பண்ணிக்கோங்க. அங்கே காட்டு, இங்கே ரொம்ப இருட்டாக இருக்குது. அது 16 degree Celsius இருக்கீங்க. நல்ல It looks like you've left the route, so I'll reroute you. Head east. It's about 50 meters to your next turn. ஒரு வழியாக நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட் ரீச் பண்ணிட்டோம். இதான் இந்தியன் ரெஸ்டாரண்ட். உள்ளே யாரும் இருப்பாங்கன்னு தெரியாது. அப்பா இங்கே பாருங்க, ஆஃப்டர் 5 நாளுக்கு அப்புறம் நாக்கு செத்து போனதுக்கப்புறமா 2 பேரும் இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். சீஸே சூப்பராக இருக்குது. சீஸ் நானு அப்புறம் பட்டர் மசாலா ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது மேங்கோ லிசி சாலடு. இன்னும் நம்மளுக்கு ஒரு மசாலா வரும். அப்புறமா ஒரு பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம், ரைஸ் மாதிரி சாப்பிட்ணுன்னு. அப்பா சூப்பராக இருக்குங்க, சீஸியாக. அதுவும் இல்லாமல் இது நல்ல ஸ்பைசி லெவல் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். 1 to 10 லெவல் இருக்கும், நம்ம 4th லெவல் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம கேப் சர்வீஸ் கேட்டோம். இங்கேருந்து 1 kilometerக்கே 1000 yen மேலே ஆகுமாமா. ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு நடந்துடலான்னு முடிவு பண்ணிட்டோம். எப்படியும் கொஞ்சம் தான், எப்படி போய் தூங்க தான் போகிறோம். ஸோ இட்ஸ் பெட்டர் டு வாக்குன்னு முடிவு பண்ணிட்டோம். அப்புறமா நம்ம ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெசார்ட்டில் வந்து ஹாட் ஸ்ப்ரிங்னு ஒன்று இருந்துச்சு. அது வந்து 300 yen. ஸோ இந்தியன் ஃபுட் சாப்பிட்டு வந்தோடனே ஐ காட் மை லைஃப் பேக்குன்ற மாதிரி இருக்குது. இப்போ இங்கேருந்து நாங்கள் ஹோட்டலுக்கு அகைன் 1 kilometerக்கு நடக்க போகிறோம். 1.2 நடந்துட்டு ஃப்ளாட்டு தான். ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குது ஹோட்டலில். இங்கே வந்து நம்ம ஹோட்டல் பே பண்ணுறதுக்கு அப்புறம் கூட இங்கே வந்து 300 yen வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். அது வந்து கவர்மெண்ட்டோட ரூலும் ஹாட் ஸ்ப்ரிங். ஸோ அது வந்து நம்ம அவைல் பண்ணலான்னு பே பண்ணணும். இன்றைக்கும் 11 o'clock வரைக்கும் எடுத்துக்கலாம், நாளைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் இன்றைக்கி பண்ணலாம்னு நினச்சோம், பட் வி ஆர் ஸோ டயர்ட். டிபெண்ட்ஸ், போய் பார்க்கலாம். ஓகேன்னா ஹாட் ஸ்ப்ரிங் போகலாம். மார்னிங் ஹாட் ஸ்ப்ரிங்லேயே பாத் நீங்கள் முடிச்சிடலாம். பாய் பாய் பாய். ஜாப்பனீஸ்னா இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லை குட்டி. கத்தவே மாட்டானுங்க இல்லை. இதில் ஏன்னா 2 நிமிஷம் விட்டு வருது. அப்படியே எப்படி ஃப்ரண்ட் கேமுக்கு மாற்றுறது?